ஏன் கௌசல்யா உட்காந்துட்டு இருக்கீங்க? காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? சூர்யா என்ன நிக்க சொல்றீங்களோ? உனக்கு கொழுப்பு கௌசல்யா. அவர் என்ன கேட்டாரு? உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, காஃபி டீ ஏது குடிக்கிறீங்களான்னு தானே கேட்டாரு. அதுக்கு தாண்டி நானும் சொன்னேன். ஆனா அவளை விட்டுருக்கா, எனக்கு காஃபி சொல்லுங்கண்ணா. இருமா, உனக்கு மட்டும் சொல்றேன். அண்ணா 2 காஃபி ஒரு டீனா? ஏன் சூர்யா 2 காஃபி ஒரு டீ? உங்களுக்கும் சேர்த்துதான். நான் வேணான்னு சொன்னேனே சூர்யா. பரவாயில்ல இருக்கட்டும், எங்க கூட வந்துட்டு ஒரு டீ காஃபி கூட குடிக்காம இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதானே. ஆனா எனக்கு ஒரு டவுட், அவரது என்ன கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு? தெரியலையேமா. அவர் டீ பேசாம கேட்டுருவோமா? அமைதியா உட்காரு, செருப்படி வாங்கிட்டு போகாத. சும்மா இருக்கவங்கள நீயே சூண்டி விட்டுருவ போல. அதெல்லாம் சும்மா ஃபன்றே. ஃபன் கிட்டலாம் எங்க கூட வச்சுக்கோ. வெளியில போய் வச்சுனா அவ்வளவுதான், உன்னை அடிச்சு துவைச்சிருவாங்க. அதெல்லாம் என் தங்கச்சி அடிக்க விட்டுருவானா? அவளை அடிக்க மாட்டாங்க, உங்களை 4 போடுவாங்க. எனக்கு ஒரு டவுட், என்னத்துக்கு சிவா கூட தானே பேசிட்டு இருப்ப, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் வாய மூறியாடி. நானே ஃப்ரீயா இருக்கட்டும்னு வெளியில வந்தா நீ வர விட மாட்ட போல. எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட பேசாம சிவா கிட்ட தான் பேசுவ. பொடி பொடி. எங்க அண்ணனே ஒன்னு சொல்ல, நீ வந்து சொல்லிட்டியா? நானே ஒன்னு சொல்லியே. சூர்யா, நீங்க அண்ணன் உங்க கூட பேசுவா, எங்க கூட எல்லாம் காலேஜ் வந்தா சிவா சிவா சிவான்னு தான் பேசிட்டு இருக்கா. என்னடா தங்கச்சி அப்படியா? நான் அப்படியானா இல்லனா? உருட்டு உருட்டு. இந்தாப்பா 2 காஃபி. கொடுங்கண்ணா. தங்கச்சி வாங்கிக்கோ, கௌசல்யா வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் பாரு, டீ எடுத்துட்டு வரேன். சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. அப்படி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? குடிங்க. இருங்க சூர்யா, உங்களுக்கு வந்துட்டோம். ஆமா சூர்யா, இருங்க உங்களுக்கு வந்துட்டோம். ஏண்டி கௌசல்யா, அந்த மாப்பிளைய காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களாடி? ஏண்டி நீ வேற நானே பாக்கலடி. நல்லா உருட்டுங்க கௌசல்யா. உண்மையாலுமே சூர்யா, நானே பாக்கல. போய் சொல்ற பத்தியா? கொடுங்கண்ணா. நீ பேச மாட்டாதே, ஏன் இந்த மாப்பிளை போட்டோவை பாக்கல? இப்ப நிம்மதியா ஒரு காஃபி குடிக்கலாம்னு வந்தா அதையும் விட மாட்டீங்க போல, அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து. அதே எப்படி விடுவானாங்க? அப்படிதான் தங்கச்சி. ஆமாண்ணா, கரெக்ட்ண்ணா. ஏன் கௌசல்யா உனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லையா? எனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்ல. அம்மா அப்பாவும் ஓகேன்ட்டாங்க. சரி நானும் ஓகேன்ட்டேன். திடீர்னு நேர்ல பார்க்கும்போது உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவ கௌசி? அம்மா அப்பா பார்த்த மாப்பிள தானே, அதனால பிடிச்சிருக்கும்டி. சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணணும் நமக்கு பார்த்து செய்றாங்க, இது பார்த்து செய்ய தெரியாதா? நம்பிக்கை. நான் அப்பா அம்மா நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல. சப்போஸ் நீ லவ் பண்ணிருந்தா என்னடி பண்ணிருப்ப கௌசி? நான் லவ் பண்ணாதானே. சப்போஸ் பண்ணிருந்தேனா நான் பண்ண மாட்டேன்ல. சப்போஸ் உன்னாரியாமே உனக்கு காதல் வந்துச்சுனா, வராத காதல சப்போஸ் சப்போஸ்ன்னு சொல்லி நீங்களே வர வச்சிருவீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு கௌசல்யா. வந்திருந்துச்சுனா முதல்ல அவர் நல்லவரா இல்லையான்னு விசாரிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நல்லவரா இருந்தா லவ் பண்ணுவேன், எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணுவேன். அப்புறம் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. முன்னாடியே என்ன சொல்ல விடுறீங்க, அப்புறம் அப்புறம்னு சொல்லி என்ன கன்ஃபியூஷன் பண்ணிடுவீங்க போல. சரி சொல்ல மாட்டோம், சொல்லு. அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பேன். அம்மா அப்பா ஒத்துக்கலனா பேசி புரிய வச்சிருப்பேன். அப்பயே புரிஞ்சுக்கலனா உனக்கு வீட்ல மாப்பிள பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இதெல்லாம் கேள்வியாடி. ஏமா கௌசல்யா பதில் சொல்ல பயமா இருக்கோ? அப்படியெல்லாம் இல்ல சூர்யா. அவ கேக்குற கேள்வி எப்படி குறுக்கு முறுக்கா கேக்குறா பாருங்க. அதானே, என் தங்கச்சி ஒழுங்கா கேள்வி கேட்க மாட்டீங்களா? நான் கேக்குறேன். சூர்யா நீங்க கேளுங்க. வீட்ல மாப்பிளைய பார்த்து லவ் பண்ணிருந்தீங்கன்னா? சூர்யா, இது அவ கேட்காத கேள்வியோ? சரி இருங்க, மாத்தி கேக்குறேன். கேளுங்க, என்ன கேக்குறீங்கன்னு பாப்போம். சப்போஸ் வீட்ல மாப்பிளைய பார்த்தது உங்களுக்கு தெரியல, நீங்க பார்த்து லவ் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிருப்பீங்க? இது அந்த கேள்வியோட ஒத்து போகுதே சூர்யா. இப்படியே பேசிட்டு இருக்கதோட பதில சொல்லு கௌசி. சரிடி, இந்த கேள்வி அப்படியே ஆப்போசிட்ல உனக்கு கேக்குற, என்னடி பண்ணுவ? அதெல்லாம் தெரியாது, நான் தான் முதல்ல கேட்டேன், நீ சொல்லு. எப்போதும் வாழ போறது ஒரு வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி அம்மாக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு எனக்கு ஆசை. அப்ப என்ன பண்ணுவ? அம்மா கிட்ட போய் பேசுவியா கௌசல்யா? ஆமா, பேசிதானே ஆகணும். நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு பேசிதானே ஆகணும். சூப்பர் கௌசல்யா. சப்போஸ் உங்க அம்மா ஒத்துக்கலனா? ஒத்துக்கிற வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்க அம்மா பார்த்த மாப்பிளையே கல்யாண டேட் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா? அதுக்குள்ள கன்வின்ஸ் பண்ண பாப்பா சூர்யா. அப்போ கல்யாண நாள் வந்துச்சு, உங்களுக்கும் ஒண்ணு ஓடி போகணும். இல்லாட்டா இந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவேன். மாப்பிள்ளை ஒரு பைத்தியக்காரனா இருந்தா எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். நான் உங்க அம்மாவே ஒத்துக்கலையேடி, மாப்பிள்ளையோட அம்மா பைத்தியம் ஒத்துக்குவேன். அவங்களும் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா? சாமி, இந்த டாபிக்க விடுறீங்களா எல்லாரும் சேர்ந்து? புது புது சூரியனா பயப்படுறவ. வாய முறை பயப்படுறா கீப்படுறான்னு அவ்வளவுதான். சரி சரி, எல்லாம் காஃபி குடிங்க. சரி, நான் குடிக்கிறேன். காஃபி தானே இப்ப குடிக்க மாட்டா. ஏன் இப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு பயம்லாம் இல்லடி. சரிடி, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நின்னா அதை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் நாங்க பண்ணுவோமே. அப்புறம் என்ன எனக்கு பயம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது பயப்படவே தேவையில்ல. அவ்வளவு நம்பிக்கை இல்ல கோசி. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா? நீங்க பேசி பேசி காஃபி ஆறி போயிருச்சுப்பா. சரி, இன்னொரு காஃபி சொல்லட்டா? இன்னொரு காஃபி குடிக்கிறதுக்குலாம் வயித்துல இடம் இல்லப்பா. தீபாவளியில எல்லாம் ஜாலியா இருந்துச்சு போல. இன்னும் ஜாலியா இருக்காம இருக்காதா? வீட்ல தானே கொண்டாடணும். நான் கேட்டது ஒண்ணு இல்லம்மா சூர்யாவை. பாருங்க எப்படி பேசுறான்ட்டு. ஏமா கௌசல்யா என் தங்கச்சி வம்பிழுக்குறீங்க? எனக்கு ஒரு டவுட், எதுக்கு சங்கீதா நிக்கா இடையில கௌசிங்க கௌசல்யாங்கற? எப்படி கூப்பிட்டா என்ன கௌசின் வருதா? கௌசல்யான்றதுல கௌசின் வருதா? அதோட முடிச்சுக்கணும். என் தங்கச்சி எப்படி என்ன கூப்பிடுவாளே? நீ கூப்பிடுமா, நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணன் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சிக்குள்ள வந்துடவே கூடாதுப்பா. ஹலோ ஹலோ, உனக்கு முன்னாடி அவர் எனக்கு ஃப்ரெண்ட். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட் முக்கியமா தங்கச்சி முக்கியமா? முக்கியம், தங்கச்சி முக்கியம்.
ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளேயே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம். என்னம்மா அம்மா இப்ப பரவாயில்லையாம்மா? ஆமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. கட்டெல்லாம் ஊத்துட்டா வலிக்குதா? நேத்து வேற ஆட்டம் போட்ட தீபாவளிக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. வலி இப்ப சுத்தமா இல்லம்மா, போயிருச்சுமா. ஏதோ சொல்ற, சரி விடு. இல்லம்மா உண்மையாலுமே வலி போயிருச்சுமா. சரி நான் சாப்பிடுறியா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? சரி பசிக்கும் போது கூப்பிடு, நான் சாப்பாடு போட்டு தரேன். ஆமாம்மா எங்கம்மா அப்பா? அப்பா இன்னும் வரலடா, இதுக்கு மேலதான் வருவாங்க. அப்பா வந்தனே கூப்பிடுங்கம்மா, எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரிடா நான் கூப்பிடுறேன், வா. சரி இப்ப கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. சரிம்மா நான் படுத்துக்கிறேன். சரிம்மா நீங்க போகும்போது கதவை சாத்திட்டு போயிருங்க, நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம். அப்பா வந்ததுக்கு அப்புறம் எழுப்புங்க. சரி நான் கதவை சாத்திட்டு போறேன். சரிம்மா சமைச்சிங்களா? ஏதாவது ஹெல்ப் வேணுமாம்மா? அதெல்லாம் போட்டேன், 2 பூரி மட்டும் தான் போடணும், நான் பாத்துக்கிறேன் விடு. சரிம்மா. நமக்கே அண்ணன் சொன்னதுல இருந்து பிரபா ஞாபகம் வருது. ஒருவேளை காதலிக்கிறனோ? என்னமாடா அங்க தனியா பேசிட்டு இருக்க? ஒண்ணுலமா. காதலிச்சிருப்போமோ? சிசி எங்க இருந்து மைண்ட் எங்க போகுதுடா? ஒருவேளை எனக்கே டவுட்டா இருக்கு. இப்போ அனு சொன்னதுல இருந்து எனக்கு கோவம் வருது. அனு பேசினா எனக்கே கோவம் வருது. அவளுக்கே எங்களை பார்க்கும்போது அப்படி தோணுது. ஏன் அப்ப பிரபா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா? ஒருவேளை உள்ளாரே ஃபீலிங்ஸ் இருக்கோ, நமக்கு தான் தெரியலையோ. பிரபா இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்டு போயாச்சு, காரணம் நீயாச்சு. நினைவு இருக்க நினைவு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல பிரபா. சரி அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும் பிரபா, இதுக்கு மேலதான். தலையில அடிபட்டிருக்கு, சீக்கிரமா சாப்பிட வேண்டியதானே? இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு நினைச்ச பிரபா. இல்ல தலையில அடிபட்டிருக்குமா, சீக்கிரம் சாப்பிடணும். இல்ல சரி அப்பா வரட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். ஓ சரி அம்மோ. செமஸ்டர் எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் ஓகே பிரபா. தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? தூங்க போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு. என்னாச்சு சைலண்ட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரபா. சரி அம்மோ, நான் போயிட்டு வரேன். சரி பிரபா போயிட்டு வாங்க. ஏமா தனியா பேசிட்டு இருக்க? தனியா பேசிட்டு இருக்க? நான் இவ்வளவு நேரம் பிரபா நின்னுட்டு இருந்தாரே. யாரும் வீட்டுக்கு வரலையா? இல்லடா வரலடா யாரும். சரிம்மா. என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யார்கிட்ட தனியா பேசிட்டு இருந்த? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேம்மா. சரி அம்மு. நீ தூங்கு. சரிம்மா. ஐயோ அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பிரபா கிட்ட கனவுல தான் பேசிட்டு இருந்தோமோ? நமக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுப்பா. சரி விடு விடு. சரி நம்ம தூங்குவோம் கொஞ்ச நேரம். எங்கம்மா தூங்க போனாதான் பிரபா வந்துடுறாரே. எங்கடி எடுத்து வச்ச மரியாதையே குர்ரி? உண்மையுமே எடுக்கலடா. பொய் சொல்லாதடி குர்ரி. அப்புறம் பாத்துக்கோடா, தலைவாணி எடுத்து அடிச்சுவேன். என் கையை என்ன பூசு போட்டுட்டு இருக்குமா, நானும் அடிப்பேன். குடுடி விளையாடாதடி. உண்மையுமே நான் எடுக்கலடா. இந்த வீட்டுல உன்னை தவிர யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க குர்ரி, நீ தான் எடுத்துப்ப. மரியாதையே போயிடுறா, அடிச்சிருவேன்டா. பார்த்தா என்ன திருடி மாதிரி தெரியும். ஆமாடி. நான் ஏற்கனவே கடுப்புல இருக்க, பேசாம ஓடிடு. என்னம்மா சத்தங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எந்த கடுப்புல இருந்தா எனக்கு என்னடி? மரியாதையே குர்ரி என் பொருளை. என்கிட்ட இல்லடா. பொய் சொல்லாதடி குர்ரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நைட்ல என்னடா உனக்கு வேலை? எனக்கு என்னமோ வேலை இருந்து போகுது, உனக்கு என்ன? உண்மையாலுமே நான் எடுக்கலடா, சொன்ன புரிஞ்சுக்கோடா. ஒழுங்கா மரியாதையே கொடுத்துறீ. இப்ப மட்டும் ஐயா மரியாதை கொடுக்குறாரு, இதுக்கு மேல மரியாதை கொடுக்க போறாரு. போடா. குடேடி விளையாடாதடி. என்னப்பா சத்தம் ஆதி? இவன் என் பொருள் எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாமா. ஏன் அங்க எங்கயாவது இருக்கான்னு பாரு. இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேமா. போய் சொல்றாமா, இவன் எங்கயாவது எடுத்து வச்சுட்டு என்கிட்ட சொல்றாமா. நீ ஏன் எடுத்து வச்சிருந்தா குர்ரி அவன்கிட்ட. உண்மையாலுமே என்கிட்ட இல்லம்மா. அது அவதான் இல்லங்கிறாளா, அங்க எங்கயாவது இருக்கான்னு பாரு. நான் தேடிட்டேமா, இவதாமா எடுத்து வச்சிருப்பா. எடுத்து வைக்கலடா. யாரு எடுத்து வச்சுட்டு சொல்ல போறாங்க? அப்ப தெரியல, எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? என் மரியாதையே குடேடி. பார்க்க மாட்டேன்டா, இருக்க கடுப்புல அடிச்சிருவேன்டா. நீ என்னமா பண்ண, முதல்ல எனக்கு குடு. அம்மா இங்க பாருங்கம்மா. என்னப்பா அது, என்னப்பா ஆச்சு? இவ என் பொருளை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாமா. நான் உண்மையாலுமே எடுக்கவே இல்லம்மா. அதான் எடுக்கலங்கறாள, அது அங்க எங்கேயாவது இருக்கா பாரு. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேமா. என்ன பொருள்? என் வாட்ச் இங்க வச்சிருந்தமா, காணோமா. இதுப்பா அந்த Black கலர் வாட்சா? ஆமாமா, அந்த வாட்ச் தான் நான் எடுத்தேங்கறா. இவதாமா எடுத்திருப்பா. இல்லப்பா, நான் தான் எடுத்து பீரோக்குள்ள வச்சேன். பாறா, அம்மா எடுத்து வச்சதுக்கு என்ன வந்து கத்திட்டு இருந்த? சரி விடுறி, தப்பா நினைச்சிட்டேன். சொல்லுடா, இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டே இப்ப தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லுவேன். அதான் தெரியாம நினைச்சிட்டால, விடு. ஏமா இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்க கூடாதாமா? டேய் நீ எட்ட வந்து கேட்டுக்கணும். மறந்துட்டேமா. அம்மா எடுத்து வச்சதுக்கு என்னென்னலாம் பண்ண? விடுறி. மரியாதையே போயிடுறா. என்ன எவ்வளவு நேரம் என்ன திட்டிட்டு இருந்த? இன்னதுக்கெல்லாம் மரியாதையை கால்ல விழு.
சரி நான் காலையில விழுக்க மாட்டேன். வேணா உனக்கு ஒரு டைரி மில்க் வாங்கி தரட்டா? ஒன்னு இல்லடா 3 கொடுக்கணும். அதுவும் 5 ரூபாய் டைரி மில்க் 10 ரூபாய் டைரி மில்க் எல்லாம் இல்ல 100 ருபீஸ் டைரி மில்க் தான் வேணும். அவன் டைரி மில்க் வாங்கி தரானே சண்டே நிறுத்தி